வாழ்க்கை என்பது நீங்கள் வகுத்துக் கொள்வது, வாழ்வது என்று தீர்மானித்து விட்டால் இந்த போராட்டத்துக்கு மனம் தயாராக இருக்க வேண்டும். எதுக்கு சம்பாதிக்கிறது, என்னத்துக்கு சம்பாதிக்கிறது யோசிச்சுட்டே இருந்தா முடிவு கிடையாது. சம்பாதிப்புன்னு தீர்மானம் பண்ணிட்டியா, சம்பாதிக்கிற வழிமுறையை பார். சம்பாதிக்க வேண்டாம் தீர்மானம் பண்ணிட்டியா, மரியாதை சன்னியாசம் போய் எங்க உட்காரணும் அங்க உட்காரு. இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சன்னியாசம் பேசுறான் பாருங்க, அவனை விட ஆபத்தான ஆள் உலகத்துல கிடையவே கிடையாது. முதல்ல அவன் எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும். என்ன வாழ்க்கை சார், ஒண்ணு இல்ல, அப்புறம் என்ன வடை பஜ்ஜி போண்டா எதுக்கு திங்க, சும்மா புலம்பர். என்ன சார் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல, அப்படியே கோடி கோடியா காலி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த லைஃப்ல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு எங்களுக்கு தெரியும், பட்டத்தாருக்கு தெரியும், தாய்மானவருக்கு தெரியும், அன்னைமாருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா வெளியில போ, வீட்டுக்குள்ள உட்காந்து பிலாசபி பேசிட்டு கழுத்தா இருக்காது. ஐ எம் வெரி பிராக்டிகல். வாழ்க்கையில ரெண்டு கூறு இருக்குதுங்க. நீங்கள் வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, இல்லை வாழ்க்கையை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? வேற. வாழ்க்கையை ஜெயித்து வெளியில போறதுங்கிறது வேற, வாழ்க்கையில் ஜெயிப்பது வேறு, வாழ்க்கையை ஜெயிப்பது வேறு. நீங்கள் எந்த கட்சி என்று முடிவு செய்யுங்கள். வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீர்களா, இல்லை என்றால் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்களா? இந்த முடிவுக்கே வராதவர் தான் பாருங்க, இவன் பயங்கர குழப்பவாதி. இவன் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். சார் அங்க சுகீஷம் பேசுறாரு, நீங்க அதாவது இவன் போறேன்னு இன்னும் முடிவு பண்ணல, போலேன்னு இன்னும் முடிவு பண்ணல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் உயிரோடு இருக்கிற? ஒரு டெசிஷன் எடுப்பா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவை எடு. முடிவுகள் உங்கள் தலையில் மீது வந்து உட்காருகிற வரை காத்திருக்காதீர்கள். முடிவுகளை நீங்கள் எடுக்க பழகுங்கள். முடிவுகள் தானாக வராது, நீங்களே முடிவுகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். அப்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஏன் போராடுகிறோம்? இந்த உந்துதல் சக்தி எங்கிருந்து வந்தது? நான் சயின்ஸ் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இது ஓட்டப்பந்தயம் சார், வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். நமக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான், நம்ம தாண்டி ஓடி ஆகணும். ஆனா ஓடுற போது ஒருத்தர் நிறுத்தி, ஏன் ஓடுற, எதுக்கு ஓடுற, ஓடி என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசாது. எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான், அவனுக்கு முன்னாடி நான் ஓடி ஆகணும். எதுக்கு ஓடுற, என்ன ஓடுறன்னு கேட்காத. எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடணும், அவனுக்கு முன்னாடி நான் ஓடணும். ஏன்? அதான் வாழ்க்கை. ஓடி ஒரு இடத்தை பிடிச்சாகணும். ஏன் ஓடுறலாம் கேட்காதீங்க, நான் ரீசன் சொன்னேன். நம்ம வாழ்க்கையினுடைய மூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தையின் உடம்பில இருந்து லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஓடி வந்து தாயின் கர்ப்பப்பையில் இடம் பிடிக்க நினைக்கின்றன. ஒன்றை மறந்து விடாதீர்கள், அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்து நம்முடைய தாயின் கர்ப்பப்பையில் இடம் பிடித்த ஒற்றை உயிர் அணுதான் நாம். அந்த நேரத்தில் என் தந்தையில் இருந்து ஓடி வந்த உயிரணுக்கள் ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயிக்காமல் வேறு அணு ஜெயித்திருந்தால் அது என் அண்ணனோ என் அக்காவாவோ இருக்குமே ஒழிய அது நானாக இருக்க முடியாது. எனவே நான் ஓடி ஜெயித்து என் தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்தவன். எப்படி தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்தேனோ அதுபோல இந்த பூமி தாயின் கர்ப்பத்திலும் ஒரு இடம் பிடிக்காமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். இந்த ஓட்டப்பந்தயம் தான் இயற்கையான உந்து சக்தியாக உங்களுக்குள்ளே இருக்கிறது. 10 பேர் பணக்காரனானால் அவனை விட பணக்காரனாகு, 10 பேர் புகழ் பெற்றால் அவனை விட பெரிய மனிதனாக மாறு, 10 பேர் தலைவனானால் தலைவனை வீழ்த்தி வச்சு தலைவனாக மாறு. இந்த ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. ஓடுவதற்கு முடியாத உட்கார்ந்து விடுங்கள். ஓட்டத்தில் அரைகுறையாக ஓடி போய் நீங்கள் உங்களுடைய காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். ஓடுவதற்குரிய தைரியத்தோடு ஓடுங்கள். ஏன் ஓடுகிறோம், எதற்கு ஓடுகிறோம் என்ற கேள்வியை எழுப்பினால் நீங்கள் ஓட்டப்பந்தயத்திற்கு லாயக்கில்லை. தெளிவான ஒரு முடிவுக்கு வாருங்கள். வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீர்களா, வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்களா? இரண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். தயவு செய்து அதை பின்பற்றுங்கள். உடனே பல பேர் கேட்பாங்க, சார் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க, வெற்றி பெறணும்னு சொல்றீங்க, எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு பலம் எங்கேருந்து வரும்? பலம் எங்கேருந்து வரும்? வரும். எல்லா பலத்துக்கும் மூல சோர்ஸ், மூல காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு, அந்த வெற்றி பெற வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டா வெற்றி பெறுவீர்கள். அந்த எண்ணமே இல்லைன்னா கடவுள் கூட உங்களை வெற்றி பெற வைக்க முடியாது.